சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஹேர் பேக் சீரீஸோட பார்ட் 4 வீடியோ பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட உளுந்து எடுத்து ஒரு கப் ஃபுல் ஆஃப் வாட்டர் ஊற்றி முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகியிருக்கும். அந்த மாதிரி மேலே நுர இருக்கும், அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன், அந்த தண்ணியோடவே பண்ணிக்கிறேன். தண்ணி வந்துட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணிட வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வடித்த சாதம் இருக்குல்ல, வெள்ளை சாதம், அது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தயிரும் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, ஒரு மாதிரி குறலாம் இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இது ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வடிகட்டுற மாதிரி இந்த பேக்கையும் வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்க போகிறோம். பார்க்கும்போது எதுவும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் நான் கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள், இதுலேயுமே அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ புழிஞ்சு எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு புழிஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. இந்த பார்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்காதீங்க எல்லா ஹேர் பேக்லேயும். இந்த ஹேர் பேக்னு இல்லை, இந்த ஹேர் பேக் ஒன்று யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் வடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முந்தின நாள்லேயே வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேரில். ஸோ நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து டாப் டு பாட்டம் நான் நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். டாப் டு பாட்டம் ஹேரில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1.5 hours கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த தயிர் செட் ஆகாது அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30 to 40 minutes மேக்ஸிமம் எடுத்துருங்க, வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ 1.5 hours அப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது எனக்கு. ஒரு ஹேரோட ரகசியம் சொல்லவா? இந்த ஹேரோட டைப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை லென்த்தாக இருக்கட்டும், இது எல்லாமே பேஸ்டு வந்துட்டு உங்களோட ஜீன் பொறுத்தது தான். இது வந்து எப்படின்னா 60% தான், மீதி இருக்கிற 40%ம் உங்களோட பிஹேவியரல் இஷ்யூ தான். உங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களோட பிஹேவியரல் இஷ்யூவும் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸும் தான் இதுக்கு காரணம், ஓகேவா? ஸோ ஒரு 60% இந்த ஹேர் ஜீன் வந்துட்டு உங்களுக்கு டைப், அந்த ஹேர் டைப்பு சாஃப்டாக இருக்கிறதோ, ஹார்டாக இருக்கிறதோ, இல்லை லாங்காக இருக்கிறதோ, ஷார்ட்டாக இருக்கிறதோ, இல்லை லென்த்தாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 60% ஜீனை பொறுத்தது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கரெக்டான ஃபுட் எடுத்துக்காமல் இருக்கிறதாகட்டும், இல்லாட்டி உங்களோட ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஜீனுக்குமே சம்மந்தம் இருக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது, லைஃப் ஸ்டைல் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது, அப்போ அந்த ஹேரில் பிரச்சனை ஆகும்போது அதுக்கு நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்கு தான் ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறது. இப்போ நான் கூடமே வந்துட்டு ஸ்கூல்லாம் படிக்கும்போது பெருசாக ஹேர் கேர்லாம் ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஆனால் என்னோடய ஹேரு இதை விட டபுள் மடங்கு இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, நிஜமாவே இதை விட டபுள் மடங்கு திக்னஸ் சொல்கிறேன் நான், லென்த்து சொல்லலை, திக்னஸ் வந்து டபுள் மடங்கு இருக்கும். ஆனால் இப்போது நம்ம வந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, சாப்பிட்றது கிடையாது. ஸோ நிறைய வந்துட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால ஹேர் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் அதை கேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு அது வந்துட்டு திரும்ப அந்த என்னோடய பழைய ஹேர் வந்துட்டு கொட்டாமல் இருக்கிறதும், இல்லை லென்த்து மெயின்டைன் ஆகுறதும், இந்த ஹேர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகுறதும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஜீன் என்ன தான் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருந்தாலும் மற்ற பிஹேவியரல் இஷ்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஸோ ஒரு நல்ல ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுதான் நான் சொல்ல வர்றது. இந்த கிளிப் எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிட்நைட் 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் குளித்தது வந்து ஈவினிங் ஒரு 3 மணிக்கு குளிச்சிருந்தேன், நைட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா இன்னுமே சாஃப்டான மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ரைஸ் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நடுவில் கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் திரும்ப இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நான் கையிலே வந்து சிக் எடுத்துக்கிறேன், நம்ம தூங்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால சீரம் யூஸ் பண்ணி கையில் சிக் எடுத்துக்கிறேன். ஒரு 4 years முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சீரம் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன், கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது 4 years முன்னாடிலாம். ஹேருக்கு ஷாம்பூ தவிர எந்த கெமிக்கலுமே நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இப்போ தான் பயங்கர கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு டைம் இல்லைங்கிறதுனால. ஸோ கையிலே நல்லா சிக் எடுத்துகிட்டு கையிலே வந்து பின்னிக்கிறேன், நான் பின்னிட்டு பேண்ட் போட்டுக்கிறேன். எனக்கு நீங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னது இந்த சியக்கா ஹேரில் வரும்ல, அந்த மாதிரி ஹேர் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. அவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. லைட் வச்சுருக்கேன் முன்னாடி, இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளோ ஷைனாக இருந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக நான் கண்டினியூஸாக இந்த ஷைனிங்காக ஹேர் பேக் போட்டுட்ருக்கேன்ல, ஸோ அதனால் அப்படி ஃபீல் ஆகுதா என்னென்னு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத. நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் காத்துட்ருக்கு.
இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற மக்களே. ஸ்டே டியூன்.